பேராசிரியர் முனைவர் கா ஜெகதீஸ்வரி, தமிழ்துறை. நான் எடுக்கக்கூடிய தலைப்பு அகநானூற்றில் மருதத்திணை பாடலை தான் நான் எடுக்க போகிறேன். இன்றைய 86வது பாடல் மருதத்திணை பாடல் தான் பாடமாக இன்றைக்கி எடுக்க போகிறேன். அகநானூற்று பாடலை அறிவதற்கு முன்னரே சங்க இலக்கியங்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வோம். சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்ததாக பல்வேறு ஆதாரங்கள் நமக்கு கிடைத்தாலும் சங்கத்திலே அமர்ந்து புலவர்கள் பாடிய பாடல்கள் சிலவாகத்தான் இருக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது சங்க பாடல்கள் 8 தொகை நூல்கள் என்றும் 10 பாட்டு என்றும் அழைக்கப்படுகின்றது. தொகுக்கப்பட்டவையே 8 தொகை 10 பாட்டுமாக இருக்கக்கூடிய சூழலில் 8 தொகை பாடலை பற்றிய ஒரு குழுப்பாடல் இருக்கு. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஒங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை. அவற்றுள் நற்றினை, குறுந்தொகை, 500 கலித்தொகை, அகநானூறு ஆகிய 5 நூல்களும் அகநூல்களாகும். பதிற்று 10 புறநானூறும் புறநூல்களாகும். பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூலாக இருக்கக்கூடியதாக உள்ளது. சங்க இலக்கியங்களை அகம் புறம் என்று பிரிப்பர். உலக மொழிகளில் முதன்மை மொழிகளாக கருதப்படக்கூடியவை தமிழ்மொழி. தமிழ்மொழி 2500 ஆண்டுகால பழமை இலக்கியங்களை கொண்டது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். தமிழ் வளர்ப்பதற்கு பாண்டிய மன்னர்கள் ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி வைத்திருந்தனர் என்பதையும் அவ்வமைப்பிற்கு பிற்காலத்தில் சங்கம் என்ற பெயர் வழங்கப்பட்டது என்பதையும் தெரிந்து கொண்டோம். அக்காலத்தில் புலவர்கள் பாடிய பாடல்கள் அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் என்று பிரித்து அமைக்கப்பட்டன என்பதையும் புரிந்து கொண்டோம். சங்க பாடல்கள் 8 தொகை நூல்கள் என்றும் 10 பாட்டு என்றும் பிரிக்கப்பட்டவையை நாம் அறிந்து கொண்டோம். சங்ககால வாழ்வியலை, சங்க இலக்கிய யாப்பு, சங்க இலக்கியத்தில் ஓமைகள் ஆகியவற்றையும் நாம் தெரிந்து அறிந்து கொண்டோம். அகநானூறு 8 தொகை எனப்படும் சங்ககால தமிழ் நூல் தொகுப்பில் உள்ள ஒரு நூலாகும். இந்நூல் அகத்திணை சார்ந்த 400 பாடல்களின் தொகுப்பாக விளங்குவதால் அகநானூறு என்று வழங்கப்படுகிறது. இதற்கு நெடுந்தொகை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அதில் அடங்கியுள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். 8 தொகை நூல்களுள் குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, 500 கலித்தொகை ஆகிய 5ம் அகப்பொருள் பற்றியன. ஆயினும் அவற்றுள் அகம் எனும் சொல்லால் குறிக்கப்படுவது அகநானூறு மட்டுமே. இந்நூல் 12 அடி சிற்றெல்லையும் 31 அடி பேரெல்லையும் கொண்ட நீண்ட பாடல்களை கொண்டிருப்பதால் இதனை நெடுந்தொகை, நெடுமை பிளஸ் தொகை, நெடிய அல்லது நீண்ட பாடல்களின் தொகுப்பு என்றும் கூறுவர். நூல் அமைப்பையும் தொகுப்பையும் பார்க்கும் பொழுது இந்நூலில் அடங்கியுள்ள பாடல்கள் மிக குறைந்த அளவாக 13 அடிகளையும் அதிக அளவாக 31 அடிகளையும் கொண்டு அமைந்துள்ளன. கடவுள் வாழ்த்து செய்யுளை தவிர்த்து இந்நூலில் 400 பாடல்கள் உள்ளன. இவை களிற்றியானை நிறை 1 120 பாடல்கள், மணிமிடை பவளம் 121 300 பாடல்கள், நித்திலக்கோவை 301 400 பாடல்கள் என 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பாடல் வைப்பு முறை, தொகுப்பு முறை என்று பார்க்கும் பொழுது 1, 3, 5 என ஒற்றை எண்களை பெற்று வரும் பாடல்கள் பாலைத்திணை பாடல்களில் 200 பாடல்கள், 10, 20 என வரும் பாடல்கள் நெய்தல் திணையில் 40 பாடல்களை கொண்டுள்ளது. 4, 14 என 4 எனும் எண்ணை பெற்று வரும் பாடல்கள் முல்லை திணைக்குரிய 40 பாடல்கள் ஆகும். 2, 8, 12, 18, 2, 8 எனும் எண்ணை பெற்று வரும் பாடல்கள் குறிஞ்சி திணை 80 பாடல்களாகும். 6, 16, 26 என 6 எனும் எண்ணை பெற்று வரும் பாடல்கள் மருதத்திணை பாடல்களாக அமைக்கப்பட்டுள்ளது. பாடியோர் தொகுத்தோர். இத்தொகையை தொகுத்தவர் மதுரை உப்புரிக்குடி மகனார் உருத்திர சன்மன். இதனை தொகுப்பித்த மன்னன் பாண்டியன் ஒக்கிர பெருவழுதியார். இத்தொகை பாடிய புலவர்கள் 145. அகநானூற்று புலவர்கள் 146 பேர். அவர்களுள் 65 பேர் அகநானூற்றில் மட்டுமே பாடல்களை பாடியுள்ளார்கள். இப்பொழுது நமக்கு பாடமாக வந்துள்ள பாடலினுடைய பெயர் உளுந்துதலை பெய்த கொழுங்கலி மிதவே பெருஞ்சுவற்று அமலை என்ற பாடல் வரக்கூடிய கருத்தாக அமையக்கூடியது எது என்றால், இப்பாடல் மருதத்திணை பாடல் அகநானூற்று வரிசையில் பாடலில் வருகின்றது. துறை வாயில் மறுத்த தோழிக்கு தலைமகன் சொல்லியது. பாடியவர் நல்லாவூர் கிழார். பாடல் எண் 86. கூற்றாக வரும் இப்பாடல் வாயில் மறுத்த தோழிக்கு தலைமகன் சொல்லியது. தலைவிக்கும் தனக்கும் முன்பு இருந்த நல் உறவை தோழிக்கு தலைவன் எடுத்து கூறுகிறான். கூற்று விளக்கம் என்று பார்க்கும் பொழுது, பரத்தையர் சேரியினின்று வந்த தலைவன் தோழியை வாயில் வேண்டினான். தோழி அதனை மறுத்த பொழுது அவன் முன்னர் நிகழ்ந்த ஒன்றை நினைவு கூர்ந்து தோழிக்கு சொல்லியது.
இப்பாடல் பழந்தமிழ் மக்கள் நடத்திய திருமணம் குறித்து விளக்கம் தருவதாக அமைகின்றது. திங்கள் ரோகிணியோடு கூடிய நல்ல நாள் திருமணத்திற்குரிய சிறந்த நாளாக கருதப்பட்டது. வீட்டிற்கு முன் வரிசையாக கால்கள் நட்டு பந்தலிட்டனர். பந்தலின் கீழ் புதுமணல் பரப்பினர். மனைவிளக்கு ஏற்றி மாலைகளை தொங்கவிட்டனர். இடையராது பெருஞ்சோறு அளித்தனர். முதுமையான செவ்விய பெண்கள் திருமணத்தை செய்து வைத்தனர். புதல்வனை பெற்றெடுத்த மங்கள மகளிர் 4 கூடி கற்பினின்றும் அழாது தற்காத்து தற்கொண்டானை பேணும் தகை சிறந்தவள் ஆக இம்மணமகள் என வாழ்த்தினர். நீரோடும் நெல்லோடும் மலரும் கலந்து மணமகளின் கூந்தலில் தூவினர். இவ்வாறு வதுவையாகிய திருமண சடங்கு நிகழ்ந்துள்ளதை தான் இந்த பாடல். உழுந்துதலை பெய்த கொழுந்தலி மிதவை பெருஞ்சோற்று அமளி நிற்ப நிறைகால் தன் பெரும் பந்தல் தருமணல் நிமிரி மனைவிளக்குறுத்து மாலை தொடரி கனையுருள் அகன்ற கவின் பெருங்காலை கோள்கால் நீக்கி கொடுவெண் திங்கள் கேடில் விழுப்புகள் நாள் தலைவந்தன உச்சி குடத்தர் புத்தக்கல் மண்டையர் புதுசை கமலியர் முதுசெம் பெண்டீர் முன்னவும் பின்னவும் முறை தர தர புதல்வல் பயந்த திதலையவயிற்று வாலிழை மகளிர் 4 கோடி கற்பினின் வழா நற்பல உதவி பெற்றோர் பெற்கும் பிணையை ஆகுக என நீரோடும் சொரிந்த ஈரிதழ் அலறி பல்லிரும் கதிப்பின் நெல்லோடு தயங்க வதுவை நல்மணம் கழிந்த பின்றை கல்லின் சும்மையர் எம்மெறையோ என்று புகுதந்து பேரில் கிடத்தி ஆகுக என தமர்த்தர ஓரில் கூடி உடன் புணர்ந்த கங்குள் கொடும்புறம் வளையி கோடி கலிங்கத்து ஒடுங்கினல் கிடந்த ஓர்புறம் தழியி முயங்கள் விருப்போடு முகம் புதை திறப்ப அஞ்சினல் உயிர்த்த காலை ஆழனின் நெஞ்சம் படர்ந்தது எஞ்சா உரை என இன்னகை இருக்கையின் பின்யான் வினவிலின் செஞ்சூட்டு ஒன்குழை வன்காதுவில் வர அகம்மலி உவகையலாகி முகநிகுத்து ஒய்யனை இறைஞ்சியோளே மாவின் மடங்கொள் மதைய நோக்கின் ஒடுங்கீர் ஓதி மாயோளே வாயில் மறுத்த தோழிக்கு தலைமகன் சொல்லியது. தலைமகனை கூடி இன்புற்றிருந்த தலைமகன் பண்டு நிகழ்ந்தது சொல் இன்புற்றிருந்தது வாம். நல்லாவூர் கிழார் பாடல் இவ்வாறாக நீண்டு செல்கிறது. இப்பாடலினுடைய சிறப்புத்தன்மை என்று பார்க்கும் பொழுது வாயில் மறுத்த தோழியிடம் தலைவன் தனக்கும் தலைவிக்கும் திருமணத்தில் இடம்பெற்ற சடங்குகள் குறித்து நினைவுபடுத்தினான். இரவில் பள்ளி அறையில் நீ நெஞ்சத்தில் நினைத்ததை ஒளியாது உரைப்பாயாக என்று தலைவன் தலைவியை பார்த்து கூறுகின்றான். தலைவியோ நானே நிலம் நோக்கி முகம் கவிழ்ந்து தலைவணங்கி நின்றமையை எடுத்து கூறினான். அத்தகைய அன்புடையவளான அவளது கருத்தை அறியாது தோழியே நீ வாயில் மறுத்தது சரியன்று என்று தலைவன் பண்டு நிகழ்ந்தது சொல்லி இன்புற்றிருந்தது எனும் போது அதற்கேற்றவாறு பாடலின் சொற்களை கூட்டி கொள்கின்றோம். தலைவன் கூற்றாக வரக்கூடிய செய்தியில் சங்க இலக்கிய பாடலில் திருமண முறை பற்றிய செய்தி வருகிறது. தலைவன் கூறுகிறான். உளுந்த வடையுடன் விருந்துணவு படைக்கப்பட்டது. பந்தற்கால் நட்டு பந்தல் போடப்பட்டது. அப்பந்தலில் புதுமணல் பரப்பப்பட்டது. மனையில் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டது. மாலைகள் தொங்கவிடப்பட்டன. இருள் நீக்கப்பட்டிருந்தது. அது வைகரை பொழுது கவின் பெரும் காலையாக இருந்தது. வட்டத்தை கொள்ளும் பிறையில்லாமல் முழு வளைவுடன் காணப்பட்ட வெள்ளை நிலா தோன்றிய காலம் அது. கெடுதி இல்லாத விழுமிய புகழை கொண்ட தலைமையான நாளாக அன்று கருதப்பட்டது. நீர் உச்சியில் இருக்கும் நிறைகுடம் கொண்ட பெண்கள் அழைத்து செல்லப்படும் மணப்பெண்ணுக்கு முன்னே சென்றனர். புதுப்பானையை ஏந்திய பெண்டிர் மணப்பெண்ணை பின்தொடர்ந்து வந்தனர். இவை முறைமுறையே நடைபெற்றன. பொதுவகையான ஆரவாரத்துடன் அவர்கள் மணப்பெண்ணை அழைத்து வந்து திருமண சடங்கினை நடத்தி வைத்தனர். மகனை பெற்ற வரிவயிறு கொண்டவரும் தாலி அணிந்தவருமான மகளிர் 4 பேர் கூடி நின்று வாழ்த்தி சடங்கு திருமணத்தை நடத்தி வைத்தனர். ஈரமான பூக்களையும் நெல்லையும் தலையில் போட்டு நீர் தெளித்து வாழ்த்தி சடங்கு திருமணத்தை நடத்தி வைத்தனர். கற்பு நெறி வழாமல் வாழ்க, நல்ல பல பிள்ளைகளை உலகுக்கு உதவி வாழ்க, தன்னை பெற்ற பெற்றோரையும் கணவனை பெற்ற பெற்றோரையும் விரும்பி பேணும் பிணைப்புடையவளாக வாழ்க என்றெல்லாம் வாழ்த்தினர். தலையில் போடப்பட்ட பூவும் நெல்லும் சீவி முடித்த கூந்தலில் கதுப்புடன் கிடந்தன. இப்படி சடங்கு திருமணம் நடந்தேறிய பின்னர் வாலிடை தூய அணிகலன் தாலி அணிந்த வாலிடை மகளிர் கணவுடன் வாழும் சுமங்கலிகளாக இருக்கக்கூடியவர்கள் கல் என்ற சிரிப்புடன் மகளிர் சிலர் புகுந்து மக்களுடன் பெரிய இல்லக்கிடத்தியாக நீ ஆவாயாக என்று வாழ்த்தி கூறினார்கள் என்று சொல்லிக்கொண்டு திடீரென்று ஒரு இல்லத்தில் புகுத்திவிட்டனர். இவ்வாறு புகுத்தப்பட்ட அவளுடன் நான் சேர்ந்திருக்கும் வேளையில் தலைவியினுடைய இயல்பானது மானை போன்ற மருண்ட விழிகளை உடையவளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணானது யாழ நீ உன் மனதில் நினைத்ததை கூறு, நெஞ்சம் படர்ந்தது எஞ்சாது உரையென இன்னகை இருக்கையின் பின்யான் வினவலின் செஞ்சூட்டு ஒன்குழைவன் காது
ஒய்யன இறைஞ்சியோலே மாவின். இவ்வாறு வாயில் மறுத்த தோழிக்கு தலைவி தன்னுடன் முன்பு இருந்த அன்பு உறவினை எடுத்து கூறுகின்றான். இதன் மூலம் சங்க காலத்தில் திருமண முறையானது எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிகின்றோம். அதோடு மட்டுமல்லாது துறை விளக்கம். பரத்தேர் சேரியில் நின்று வந்த தலைவன் தோழியிடம் வாயிலாக வேண்டினான். தோழி அதை மறுத்த பொழுது அவன் முன்னர் நிகழ்ந்த ஒன்றை நினைவு கூர்ந்து கூறுகின்றான். அவளுக்கு சொல்லியது. நானும் தலைவியும் மகிழ்ந்திருந்த காலத்தில் இருந்த செய்தியை தோழிக்கு உரைக்கின்றான். திணை மருதம். மருதத்திணை பாடல்கள் விளக்கம். மருதத்திணைக்கு முதல் பொருள் நிலமும் பொழுதுமாம். நிலம் வயலும் வயலும் சார்ந்த இடம். பெரும் பொழுது எல்லா பருவமும் 6 பருவமும் மருதத்திணைக்குரியது. பெரும் பொழுது கார் கூதிர் முன்பனி பின்பனி இளவேனில் என 6 வகை. சிறு பொழுது மாலை யாமம் வைகரை காலை நண்பகல் பிற்பகல் என்பன. மாலை கதிரவன் மறைந்த நேரத்திலிருந்து இரவு பொழுதினை முன்பகுதி யாமம் நள்ளிரவு இரவு பொழுதின் நடுப்பகுதி. வைகரை கதிரவன் தோன்றுவதற்கு முன் இரவு பொழுதின் இறுதி பகுதி வரை. காலை கதிரவன் தோன்றியதற்கு பின்னர் பகற்பொழுதின் முன்பகுதி விடியற்காலை. நண்பகல் பகற்பொழுதின் நடுப்பகுதி. ஏற்பாடு பகற்பொழுதின் இறுதி பகுதி கதிரவன் மறைகின்ற நேரத்திற்கு முன். நிலத்தின் திணையின் தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு திணைக்கும் அவற்றிற்கு உரிய காலங்கள் உள்ளன. மருதத்திணைக்கு எல்லா பருவங்களும் உரியதாக உள்ளது. தமிழர் திருமண முறையை அறிந்து கொள்ள இப்பாடல் வழிவகுக்கிறது. தலைவன் கூறுகிறான். உளுந்த வடையுடன் விருந்துணவு படைக்கப்பட்டது. பந்தற்கால் நட்டு பந்தல் இடப்பட்டது. மனையில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. மாலைகள் தொங்கவிடப்பட்டன. இருள் நீக்கப்பட்டிருந்தது. அது வைகரை பொழுது கவின்பெறும் காலை. வட்டத்தை கொள்ளும் பிறை இல்லாமல் முழு வளைவுடன் காணப்பட்ட வெள்ளை நிலா தோன்றிய அக்காலத்தில் கெடுதல் இல்லாத நேரத்தில் திருமணம் நடைபெற்றதாக பதிவு செய்யப்படுகின்றது. இந்த மருதத்திணை பாடலானது அகநானூற்று பாடல். சங்க காலத்தில் திருமண முறை எவ்வாறு நடந்தது என்பதை தோழியிடம் வாயில் மறுத்த தோழியிடம் பண்டு நாள் முன்னர் தலைவிக்கும் எனக்கும் இடையே இருந்த அன்புறவினை கூறி தலைவன் முடிக்கின்றான். பாடம் முடிஞ்சிருச்சு.